லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அன்பரசி, நீ 56.17 செகண்ட்ஸ்ல வந்திருக்கு. அனன்யா, நீ 57.14 செகண்ட்ஸ்ல வந்திருக்கு. லுக், நீங்க வின் பண்ணுனா இந்த ரெக்கார்டெல்லாம் பத்தவே பத்தாது. இது அங்கெல்லாம் கடைசியா வரவங்களோட டைம். அன்பரசி, என்னாச்சு? சாவடி. என்னாச்சு? ஏய் அன்பரசி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு ஒரு தங்க வளையல் எடுத்து போடணும். அதுக்கு என்ன, சமைச்ச மல்லிகாவை வர சொல்றேன், போட்டு விடுங்க. ஏங்க, வந்ததுல இருந்து மல்லிகா மல்லிகான்னு சொல்றீங்க, ஆனா ஆளே காணலையே. அவளை பார்க்கவே முடியல. டேப்ல தண்ணி வரலையே. இந்த டேப்பே இப்படிதான் அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளம்பரை வர சொல்லியிருக்கேன். அந்த ரூம்ல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, நீங்க அங்க வாஷ் பண்ணிக்க. ஐயோ, இங்கதான் வராங்க. இப்ப என்ன பண்றது? குழாயில தண்ணி வரலனா அவரும் இங்கதானே கை கழுவு வருவாரு. அதான் வாஷ் பேஷன்லயே தண்ணி வரலையே, தட்டிலே கழுவிக்கிங்க, பரவாயில்ல. எதுக்கு நீங்க ரூம் வரைக்கும் போய்கிட்டு? ப்ளீஸ். சரி. சார், நாங்க இங்க பக்கத்துல இருக்கிற எங்க லேண்டை பார்த்துட்டு ஈவினிங் முடிஞ்சா வந்துடுறோம். அது என்ன முடிஞ்சா? இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கதான் வந்து தங்குறீங்க? இல்ல, அங்க ஒரு வீடு இருக்கு. அங்க சௌகரியம் இல்லைன்னா நாங்க கண்டிப்பா இங்க வரோம். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம்
நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குமா உங்களுக்கு? 2 நாளைக்கு மதுரையில் தான் இருக்க போறீங்க. அது வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு போங்க. சரி, அப்ப நாங்க இங்கேயே வந்துடுறோம். சரி, நாங்க போயிட்டு சரி, வந்துடுறோம். போயிட்டு வாங்க. வாங்க வரோம் சார். வாங்க சந்திரா. அவங்க திரும்ப இங்கதான் வருவாங்க போல் இருக்கே. இப்ப எப்படியோ அவங்க கண்ணுல படாம இருந்துட்டேன். திரும்ப வந்தா என்ன பண்றது? அன்பரசி, ஆர் யூ ஓகே? ஓகே சார். டாக்டர், என்ன ப்ராப்ளம்? ஏன் உங்களுக்கு இப்படி ஆச்சு? சார், இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை சார். இந்த மாதிரி கோச்சிங் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும். ஆனா இவங்க நார்மல் ஃபுட்டை எடுக்காம வந்திருக்காங்க. அதான் பசி மயக்கத்துல மயங்கி விழுந்திருக்காங்க. நல்ல சாப்பாடு எடுத்துக்க சொல்லுங்க சார். நேரத்துக்கு சாப்பிடுங்கம்மா. ஓகே டாக்டர். சார், நான் வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே சார். அன்பரசி, கோச்சிங் நாளைக்கு வச்சுக்கலாம். நீ கிளம்பு. சரிங்க சார். அன்பரசி, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் நாளைக்கு வந்துடுறேன். ஹலோ மஞ்சு. அன்பு, அன்பு, என்னாச்சு அன்பு? கிரவுண்ட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? என்னாச்சு அன்பு? டாக்டர் வர நீ சாப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்களாம். நீ ஏன் சாப்பிடல? அன்பு, உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏன் சாப்பிடல? என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அன்பு, என்ன அன்பு? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பண்றாங்க. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல. அவங்க அனன்யா தான் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்படி எல்லாமே பண்றாங்க. இதனால தான் நான் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணுமான்னு கூட நினைச்சது. சரி, நீ வா, முதல்ல போய் கேண்டீன்ல சாப்பிடலாம். இல்ல, எனக்கு வேண்டாம் மஞ்சு, கையை விடு. காலையில இருந்து சாப்பிடாம பட்னியா இருக்க. சாப்பிட கூப்பிட்டாலும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா என்ன டென்ஷன் பண்ணாம வந்துட சொல்லிட்டேன். வா வா அன்பு, வா.
மல்லிகா எங்கம்மா போன? ஐயா அது வந்து திடீர்னு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் போய் படுத்துட்டேன். அப்படியா? அதானே பார்த்தேன். நீ இப்படி சொல்லாம கொள்ளாம போற ஆள் இல்லையன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. வந்தவரு காணாம போன அவர் ஒய்ஃப் சமையல சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னாரு. அவரோட அம்மாவும் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. உன்னையும் பாராட்டினாங்கம்மா. அவங்க கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தலான்னு தான் நான் கூப்பிட்டேம்மா. ஆமா, ரூமுக்குள்ளதான் இருந்தேன்னா உனக்கு நான் கூப்பிட்டது கேட்டிருக்கணுமே. தூங்கிட்டு இருந்தியோ? ஆமாங்க ஐயா. அதான் உனக்கு கேட்கல போல இருக்கு. இப்ப தலைவலி எப்படி இருக்கு உனக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா போய் ரெஸ்ட் எடுமா. ஐயா அவங்க மறுபடியும் வருவாங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்பதான் பாக்குறேன். ஏதோ லேண்ட் விஷயமா வந்திருக்காங்கன்னு சொன்னல, அதை பார்க்க இப்பதான் கிளம்பி போயிருக்காங்க. 2 நாள் நம்ம ஊர்ல தான் இருக்க போறாங்க. அதான் நம்ம வீட்லயே தங்குங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு அங்கேயே ஒரு வீடு இருக்கான், இருந்தாலும் இங்கேயே வந்து தங்கிக்குங்கன்னு 2-3 வாட்டி அழுத்தி சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் வராங்களான்னு. ஏதோ போன் அடிக்குது, என்னன்னு பாருமா. இந்தாங்கய்யா. யார் போன் இது? 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஹலோ சார், நான் தான் பேசுறேன். என்ன மொபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? ஆமா சார், அது அம்மாவோட மொபைல். இப்பதான் அம்மா சொன்னாங்க, நீங்க நைட்டு தங்க சொன்னீங்க, அதே மாதிரி ஆயிப்போச்சு சார். நாங்க வேலையை முடிச்சுட்டு அங்கேயே வந்துடுறோம் சார். வாங்க வாங்க, மல்லிகா கிட்ட சொல்லி நைட்டு ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு வைக்க சொல்றேன். கண்டிப்பா வந்துருங்க. சரிங்க சார், போலாமா? போனை வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால நைட் இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா அவர் கண்லயோ இல்ல அத்தை கண்லயோ பட்டுருவோம். இப்ப என்ன செய்யறது? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்கய்யா. பார்த்தா உனக்கு தலைவலி போகாத மாதிரி இருக்கு. நீ வேணா போய் ரெஸ்ட் எடு. அவங்க நைட்டு தானே வராங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணு. மா, என்னடி எனர்ஜி ஃபுட் எடுத்துட்டு போன நீயே இவ்ளோ டயர்டா இருக்க? அப்போ அந்த பட்னியா போன வேலைக்காரி அவ்வளவுதானா? என்ன கிரவுண்ட்ல படாத பாடுபட்டாளா? மா, கிரவுண்ட்ல மயங்கி சுருண்டு படுத்து கிடந்தா. விஸ்வா டாக்டர் எல்லாம் கூப்பிட்டாரு. ஒரே சந்தோஷமா இருந்ததுமா எனக்கு. இத பாரு அனன்யா, டெய்லி அவளை பட்னி போட்டு கொல்லணும். ஆமாமா, ஏன் தான் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டோன்னு நினைச்சு வாழணுமா? அப்புறம் அவளாவே நான் இதுக்கெல்லாம் ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு விலகி ஓடணுமா? அது வரைக்கும் அவளை சும்மா விடக்கூடாதுமா. தங்கறதுக்கே இடம் இல்லாத பிளாட்ஃபார்ம் அவ உனக்கு ஈக்குவலா டோர்னமெண்ட்ல கலந்துக்குவாளா? அவளுக்கெல்லாம் இருக்கு. சரி அனன்யா, இப்ப நாம என்ன பண்றோம்? 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போறோம். நமக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்றோம். அப்போ இன்னைக்கு நைட்டும் இந்த வேலைக்காரி பட்னி தான். ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு கையில காசு இருக்கணும்ல. என்ன பண்ணுவா? பட்னி கிடந்து சாக வேண்டியதுதான். சரி ஓகேமா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இப்பவே. ஓகே.
இந்த மாதிரி கோச்சிங் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும். என்ன எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம அமைதியா இருக்க? சார், ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா எப்படி சார் ஆன்சர் சொல்றது? சொல்லணும் விஸ்வா, அதுக்கு தான் இந்த டெஸ்டே. நான் தான் சொன்னல விஸ்வா, அன்பரசி லோக்கல்ல ஓடுறது தான் சரியா இருக்கும். அன்பரசி, உனக்கு தெரிஞ்சதை சொல்ல அன்பரசி. நம்ம ஜெயிக்கணும்னா இங்க திறமை மட்டும் பத்தாது, அதை விட மலை அளவு பொறுமையும் ரொம்ப முக்கியம். இது உன்னோட கேம், கண்டிப்பா இதுல நீ தான் வின் பண்ணணும். நான் என் கேமை விட மாட்டேன். டோர்னமெண்ட்ல நான் தான் ஜெயிக்கணும். கையில 100 ரூபாய் தான் இருக்கு. சரி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டு பார்க்கலாம். ஐயா கிட்ட ஊர்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ அம்மா. யாருமா? அம்மாவா? அவங்க பேரு கஸ்தூரி. கஸ்தூரின்னு யாரும் இல்லையாம்மா இங்க? அம்மா இந்த நம்பர்ல இருந்து தானே கூப்பிட்டாங்க, இப்போ இல்லங்கறாங்க. நம்பரை மாத்தி ஏதாவது போட்டிருக்கியான்னு பாருமா.